இந்த மீனை சாப்பிடவே சாப்பிடாதீங்க நான் பலமுறை சொல்லிட்டேன். இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது. இதுவும் ஒரு மீன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றீங்க. ஆனா இது வாழ்ற இடத்த கொஞ்சம் பாருங்க. நீங்க பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு கழிவுநீர் கால்வாய்ங்க. இந்த இடத்துல எந்த வகையான மீனும் வாழ முடியாது. இந்த கேட்ஃபிஷ்ஷை தவிர. இந்த கேட்ஃபிஷ்ஷால மோசமான கழிவுநீர் கால்வாயிலையும், இதில இருக்கிற மருத்துவ கழிவுகளையும் தாங்கி வந்து வளருதுங்க. இதில இருக்கிற நுண்ணுயிர்களையும், பாக்டீரியாவும் சாப்பிட்டு வளருதுங்க. இதோட உடம்புல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொழுப்பு சத்து இருக்கிறதுனால இந்த மருத்துவ கழிவுகள் வந்து இதை ஒன்றும் செய்கிறதில்ல. இதை சாப்பிட்ற மனுஷங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மீனோட உடம்புல உலோக துகள்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த மீனை சாப்பிட்றதுனால இதய கோளாறு, செரிமான பிரச்சனை, தோல் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் வருங்க. இந்த மீனால் மட்டும்தாங்க கெட்டுப்போன மாமிசத்தையும் சாப்பிட முடியும். பறவைகளோடைய விலங்குகளுடைய கழிவுகளை சாப்பிட்டு இது வந்து ரொம்ப சீக்கிரமாக பெரிய பெரிய சைஸில் வளருதுங்க. அதனால் நாட்டு மீன்களை கூட இது வந்து ஈஸியாக வேட்டையாடி நாட்டு மீன்களோட எண்ணிக்கையை குறைக்குதுங்க. இதனால் இந்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த மீனை சாப்பிடவும் வளர்க்கவும் தடை பண்ணியிருக்காங்க. உடலுக்கு கேடு விளைவிக்கிற இந்த மீனை தயவு செஞ்சு வாங்கி சாப்பிட்றாதீங்க. நன்றிங்க.